难道boss பேச சொல்லுறது கேளு நம்ம கம்பெனி புதுசா கிளைண்ட் கையாவை குழந்தைய நீ பார்த்துக்கணும் அவ பேசுவாய் நீ போய் கேளு வணக்கம். நான் தான் அந்த குழந்தைய அம்மா பேசுறேன். என் குழந்தைய நீங்க பூ போல பார்த்துக்கணும். என் குழந்தைக்கு இந்த அடிய போடக்கூடாது. நான் இப்ப வேலைக்கு போயிட்டு வருவேன். அதுக்குள்ள என் குழந்தைய நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. என் குழந்தைய பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றி, நன்றி. Take care. Thanks. Bye. நம்ம வேற இந்த இடத்த பார்த்துக்கணும். அந்த குழந்தைய எங்கே இருக்கு? இது லாக்கு 10வது நம்பர் தானே. இது சரி, நம்ம பெல் அடிச்சு பார்க்கலாம். அட பாயா, உள்ளதான் யாருமே இல்லையே, குழந்தை மட்டும் தான் இருக்கோம்னா பெல் அடிக்கணும். நான் ஒரு லூஸு. இந்த இதுவளுக்கு தான் இருக்கும்னு சொன்னாங்க. எப்படி கண்டுபிடிச்ச? ஸோ இந்த கீயை எடுத்து ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாமா? ஓப்பன். ஒய் தோண்டா ஒரு வழியாக குழந்தை பார்த்தாச்சு. த பேபி இன் எல்லோ. ஸோ கைஸ், நம்ம இப்போ இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்காக தான் நம்மளுக்கு சம்பளம் தராங்க. இந்த குழந்தை ரொம்ப பாசமான குழந்தை. நைட் 1, அதாவது நைட் 1. ஓகே, இப்போ நைட் 1 என்ன நடக்குது? உள்ள குழந்தை இருக்குது. வாவ், எவ்வளோ நல்ல வீடு கைஸ். வீடை பார்த்தீங்களா? ஐ கிச்சனு சாப்பாடு சிக்கன் பார்க்கலாம். வேணாம், இது நம்ம கிச்சன் கிடையாது. அந்த குழந்தை நம்மளே பார்த்துருக்குது. வாவ், கக்கூசு. ஓகே. ஏய் குழந்தை, இது நான் ஒட்ட வர. இந்த குழந்தைக்கு இப்போ பால் வேணும். ஓகே. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் போய் எடுத்துக்கலாம். அது கொஞ்சிட்டு போகலாம். என்ன பாப்பா, சரி உட்காந்து கொஞ்ச நேரம். அண்ணன் போயிட்டு உனக்கு பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் இருக்கும். ஃப்ரிட்ஜை திறக்கலாம். ஓப்பன். ஓகே, மேலே இருக்குது கைஸ், மேலே எடுத்துலாம். எடு. இந்தா பால் போட்டேன், வச்சுக்கோ. என்னடா வீசு? ஒழுங்கா குடி, என்ன வச்சுக்கோ, காக்காவுக்கு போட்டு. இந்த மாதிரி சொன்னோன்னு கைஸ், அப்போ தான். என்னடா இது? ஐயா ஏண்டா, நீ என்ன குடிச்சக்கையோட போய்வியாடா? இவனுக்கு நம்ம தான் எல்லாமே மாட்டி விடணுமா? என்னடா சொல்லுவீங்க? அட போங்கடா. இதை உட்கார வச்சுட்டு, டேய் இங்கேயே உட்காதே, இல்லை வச்சுக்கோ, அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஸோ நம்ம எங்கே இருக்குது? என்னடா இது? இது கொலெக்ட் பண்ணுமா? இதை வேணாப்பா. இது ஓகே, நம்ம எடுத்தாச்சு. இப்போ போய் குழந்தை எங்கே? டேய் நீ எப்போடா இங்கே வந்த? ஓ மை காட், மர்மர்டர்ஸை கதையாக தான் இருக்குது இப்போ. இந்தடா வச்சுக்கோடா. அண்ணனை பொய்யா அந்த மாதிரி போதா? டவுட்டாக இருக்கு இவன் மேலே. டேய் சமத்து பிள்ளையாக இருக்கணும். ஸோ இவனை தூங்க வைக்கணுமா? போய் தூங்க வச்சிடலாம். இது லாக்கு, இது ஓப்பனாக இதாக இருக்கும். இது ஸ்டோர் மாதிரி. ஓகே. ஸோ இதான் பெட்ரூம்னு நினைக்கிறேன். இதான் பெட்ரூம். ஸோ இவனை இங்கே குப்பைக்கு போட்டுட்டு என்ன பண்ணும்? நம்ம அவனுக்கு கதை சொல்லணும். இங்கே பாருங்களேன், டால்ஸ் இருக்குது, விளையாட செஸ்ஸோ கொயினோ இருக்குது. என்னடா இவ்வளோ? ஓகே, நம்ம புக் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு புக் எடுத்து உட்காண்டாச்சு. இப்போ த பிரின்ஸ் அண்ட் த கேட். ஸோ நம்ம படிக்கலாம் ரெடியா கைஸ்? இப்போ என்ன, எனக்கு படிக்க தெரியாது. பரவாயில்ல, தெரிஞ்ச வைக்க படிக்கலாம். ஒரு பூனை ஒரு குழந்தை தூங்கும்போது பார்க்குது. அப்போ அந்த பூனையும் அந்த குழந்தையோ ஒரு ஃபவுண்டின்ஸ் கிட்ட போகுது. பாட்டாடின்னு அந்த குழந்தை பூனையை மேலே தாக்குது. இதுதான் கதை. ஏன்டா இதுதான் கதை சொல்லி படிச்சுட்டேன் நான் ஒரு லூஸு. அதை கேட்க நீ ஒரு லூஸு. என்னடா நீ தூங்கிட்டானா? சரி ஓகே, நம்ம கதவை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே உட்காந்து டிவி பார்க்கலாம். இது என்னோட ரூமு. இது ஸ்டோர் ரூமு. வாஷிங் மிஷின் இது மேலே. ஓகே, இது மேலே கொலெக்ட் பண்ணுறதுக்காக கொலெக்ட் பண்ணிக்கலாம். கொலெக்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ கீழே போயிட்டு இதோ லோக்கல் தான் கிடக்குது. நம்ம இப்போ கீழே போய்கொண்டு என்ன பண்ணலான்னா டிவி பார்க்க போவோம். இப்போ நம்ம டிவி பார்க்க இதுனாடா குப்பை தொட்டி கிளிக் பண்ணலாம். காற்றெல்லாம் உள்ளே போகுது கைஸ், கைஸ். இது ரொட்டி பன் அப்படி சொல்லலாம், பெட்கோ சொல்லலாம்.
ஸோ இந்த பெட்டு எதுவுமே இல்லை. சரி நம்ம இப்போ போய் டீ பார்க்கலாம், நம்மளுக்கு அதான் வேலை. அவனை தூங்க வச்சுட்டு நம்ம டீ பார்க்க சுகமே தண்ணி. எப்பா என்னடா இது? ஓ இது பெட்டை ரோஸ்ட் பண்ணுறது போல். ஐயோ தூக்கமாக வருதப்பா ஏய் ஆடா இது. ஓ குழந்தை அழுகுது போல். ஐயோ 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 ஓடு 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 ஓடு. குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல. வேகமாக போ, படியில் ஏது கைஸ். குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஸோ குழந்தை எனக்கு தெரிஞ்சு என்னாச்சுன்னு தெரியல. போய் செக் என்னடா கது தோண்டு கிடக்குது. அடா பாவிங்களா, யாடா கது தோண்டுது? நான் கது துவக்கவே இல்லையே. குழந்தைய காணோம். டே என்னடா என் வேலைக்கு ஆப்பு வச்சுட்டிங்களாடா நீங்கள்? ஆஹா குழந்தை எப்படி? அதுதான் நடக்க தெரியாது, எப்படி ஓடி இருக்கோ. டே ஐயோ குழந்தைங்க ஓடு 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 ஓடு. கீழேங்க. ஏய் நீ என்னடா இங்கே பண்ணிருக்க? உன்னை மேலே தேடி இருந்தால் நீ கீழே என்னடா பண்ணிருக்க? ஓ மொட்டை மண்டியிலே சுண்ணாம்பு அடிக்கணும், வெயிட் பண்ணி உன்னை தூக்கே. டேய் நான் உடனே சொன்னேன் பெட்டு மட்டும் வெளியாகக்கூடாதுன்னு சொன்னேன். நீயா வெளியே வர? தப்பு தானே. போய் தூங்கு போ. கைஸ் நம்ம இப்போ திரும்ப போய் அவனை தூங்க வைக்க போ. ஸோ உள்ளே போயிட்டு பெத்துமில் போட்டு குப்பை போட்டு விட்டு இப்போ நம்ம அவனுக்கு கதை சொல்லணும். ஸோ கைஸ் இல்லை அவனுக்கு பொம்மை வேணுமா? என்ன பொம்மை? சரி மொயில் குட்டி பொம்மை பார்க்க அழகாக இருக்குது. மொயில் குட்டி பொம்மை தூக்கலாம் ஃபஸ்ட்டு. டேய் இந்தா வச்சுக்கோ. ஏய் 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 என்னடா வீசுத? அவ்வளோ டைமா உனக்கு? இந்தா ஏதாச்சும் வச்சுக்கோ. என்னடா இந்தா மேகுட்டி. ஓ அவனுக்கு அந்த ஸ்டோரியில் என்ன இருக்கோ அந்த ஸ்டோரி புக்கில் அதுதான் அவனுக்கு வேணுமா கைஸ்? ஓ ஏய் ஸோ இங்கே பாங்க, இங்கே குவாலிட்டி அதை எடுத்துக்கலாம். ஓகே நம்ம இப்போ கீழே போயிட்டு கீழே வச்சு உட்காந்து பார்க்கலாம். இப்போ நம்ம போய் டிவி தான் பார்க்கணும், நமக்கு வேலையே இல்லை. போய் டிவி பார்க்கணும். அடப்பாவி டிவியில் ஒன்றுமே ஓடலடா. அதை பார்க்குறது பதிலாக ஐயோ அப்படியே படுத்து தூங்கி வேண்டா. இதை பார்த்தாலே தூக்கமாக இருக்குதுடா. ஏண்டா நான் ஸ்கூலில் படிச்சுட்டு அதை படி தூங்கிக்கேன். ஆனால் இங்கே ஃபஸ்ட் டைமாக டிவி படுத்து தூங்க வேண்டா. ஸோ ஒரு வேலையாக நம்ம நைட் தூக்கம் வந்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போனால் அடுத்து உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்க போகணுன்னு பார்க்க போகிறோம். எப்போ நாளே இந்த குழந்தைய பார்த்து லைட்டாக கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல. ஆனால் அதுக்கிட்ட கொஞ்சம் விசித்திரமாக இருந்துச்சு கைஸ். ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. ஓகே ஸோ நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் போயிட்டு பால் எடுக்கணுமா? ஸோ இப்போ யாடாது கதவை சாத்தி விட்டது. வேங்காயமாவை பள்ளியுமே ஒட்டையில நிற்க இல்லைண்டா மொட்டை வாங்கடா. ஸோ இப்போ பால் போட்டியோ தேடணுமா? கதவு லோக்காச்சு. அட பாவிங்களா. ஐயோ எங்கே இருக்கு? இங்கே இல்லை. ஸோ அங்கே பார்க்கலாம். அங்கே இல்லை, இங்கே இருக்கே, எடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு ஓகே இது ஒரு கொலெக்ஷன். இதை எடுத்துகிட்டு இப்போ டோர் ஓப்பன் ஆச்சுடே. நீ கூட வந்த? என்னடா இது என் மண்டை? ஐயோ மண்டையே சுற்றுதே. இந்த எடுத்துக்கோ. போட்டான்டா. போட மாட்டேன்னு நினச்சான்டா. போட்டான்டா. ஐயோ என் வயிறு எரியுதுல. ஸோ ஏண்டா உன்னை என்ன பண்ண தெரியுமா? ஐயோ மிஸ் ஆச்சு. சாரி உன்னை நீ ரொம்ப நல்லவன்டா. அதான் உன்னை இப்படி போடணும். என்னச்சு சோயா தப்பாக பண்ணிட்டேன். நான் இனிமே உன்னை கொஞ்சவே மாட்டேன்டா. நீ செய்கிறத பார்க்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் குழந்தைங்க நம்ம பண்ணவே பண்ணாது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் போகணும். எடுக்கலாம். ஐயோ டே நில்லு. செட்டி ஓடுதுடா. டே மொட்டை ஜெட்டி ஓடுதுடா மொட்டை. ஐயோ வண்டுது. ஏய் ஜெட்டி உனங்க வாத இல்லை வச்சுக்கோ. வா வச்சோம். என்னோட சவுண்டுக்கு இது உள்ள. டே ஜெட்டி ஜெட்டியாக இருக்கா? புடு அந்த ஜெட்டியை. ஐய் போய் ஓட. டே ஜெட்டி உனக்கு எனக்கு 1008 பேச்சன் ப்ரோ. உனங்க வண்டுது. யாடா இவ ஓடு. ஐயோ ரூமுக்கு போயிட்டானா? ஸோ டே கண்ணாடியா நீ போட தேவையில்லை. வண்டு டே ஓடு. எங்கடா இருக்கே மாமனே? உன்னை இன்னைக்கு மாத்தினடா. இன்னைக்கு இது பேரா கொழுப்புன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஏண்டா
இது என்னது இன் எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ். ஓகே, இது ஏதோ எமர்ஜென்சியாக பாய்க்கணுமா? ஏண்டா அது ஏதோ வாயில் வைக்க இதுமாதிரி இருக்குது, அது என்னடா எமர்ஜென்சி? ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏண்டா எப்படியோ பிடிச்சிட்டே மொட்டை ஏண்டா உனக்கு தான் வச்சுக்கோ. எப்பா இவனா இந்த ஜெட்டியே பிடிக்குது, நான் பட்ட பாடு இருக்க. இவன் ஜெட்டி அவள் பவர்ஃபுல்லா? ஐயோ நம்ம மைண்டும் அப்படி போகுது. டேய் இல்லை சத்தியமாக புரியல, இந்த வீட்டில் என்னதான் நடக்குது? எண்டா கண்ணு இது? ஐயோ தப்பாக வந்துட்டேன் வீட்டுக்கு. இந்த வீட்டு நம்ம 10 தானே, நான் என்ன எங்கேயோ ஏதோ வீட்டுக்கு வந்துட்டேனா? டேய் இந்தா ஒன்றை இதுளுக்கு இந்தா 3 2 1 ஒன்று எப்படி? சாரி தப்பாக போட்டேன். உன்னை தூக்கிட்டு போயிட்டு உன்னை தப்பான இடத்துல போட்டேன், கரெக்டான இடத்துல போனோம். ஐயோ சரி போனால் இது என்னப்பா என்னாச்சு கதையாச்சா? இப்போ உன்னை தூக்கி இது உள்ளே போட்டு கதவை மூடிட்டு 3 2 1 கோ. பா செம்ம அடி. ஏன்டா சிரிக்க? அவ்வளோ லைட்டாக கீழே உண்டுது காண்டா கைஸ். இப்போ எப்படி வெடிச்சா அது சிரிச்சிட்டுக்கா? இவனை என்னால் நம்பவே முடியலையே. ஓகே நம்ம இவனை கீழே போட்டு தூங்கடா, நீ இவனை தூங்க போட்டு கதை சரி ஒரு கதையை சொல்லிடலாம். என்ன கதைன்னா இது ஏதோ முயல் கதை. கே நான் இன்றைக்கி உனக்கு முயல் கதை சொல்ல போகிறேன், ரேபிட் கதை. இந்த பின்ஸ் அண்ட் ரேபிட். ஓகே ஒரு பின்ஸ் அண்டு ரேபிட்டை பார்க்குது. பின்ஸு தாத் டேய் உனக்கு அவ்வளோதான் மரியாதை பாட்டுக்கு. நான் ஸ்கூல்லையே படிக்க மாட்டேன், ஸ்கூலில் கதையே சொல்ல மாட்டேன். இங்கே வந்து கதை சொல்லிக்கிட்டு கதை சந்தோஷப்படு. ஏன்டா நீ இப்படி டிஸ்டர்ப் பண்ண? இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ போல். ஓகே திரும்ப படிக்கலாம். இப்போ அந்த ஓடும்போது டேய் ஏன்டா இப்படி அண்ணன் இப்படி டிஸ்டர்ப் பண்ண? டார்ச்சர் பண்ணாதடா. கடுப்பாயிருவேண்ணா. திரும்ப படிச்சுட்ட ஒழுங்கா. இப்போ நீ படிக்கிற இல்லை வச்சுக்கோ, அவ்வளோதான் பார்த்துக்கோ உனக்கு. ஓகே இப்போ பயந்து பார்ப்போம் பயப்போல. இப்போ வந்து அது ஓடு. ஒரு மன்னிச்சு எப்படி இப்படி இருக்கணும்னு எப்படி இருக்கக்கூடாதுன்னு காமிக்கணும் போல இந்த பேபிக்கு. ஸோ அதுக்கு ஏதாச்சும் செடி வச்சு வேணுமா? என்ன அது ரேபிட்டு. ஸோ ரேபிட் எடுத்து அதுக்கிட்ட தேவையில்ல. இந்த ரேபிட் வச்சுக்கோ. இது தானே இந்த வச்சுக்கோ. அவனே இதுக்கு மேலே கதை படிக்க என்ன உடலை நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், பேயா இதுவேன். அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஸோ இப்போ ஓடி ஓகே கண்டுக்கல. ஓகே இப்போ வந்து அந்த பின்ஸை வந்து ரேபிட் தவிர்த்து ஓடிக்கொண்டு இருக்கிறது. டேட் போட்டால் பின்ஸு கண்டுகள் வந்து ரெட் கலர் பேயுமே இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சு. தூங்கிட்டானா? வாழ்த்துக்கு தூங்கிட்டா கைஸ். ஸோ இப்போ அவன் தூங்கின கையோட நம்ம வெளியே போகணும். ஸோ தூங்கிட்ட தானே நம்மளா தானே. அப்போ திரும்ப வச்சு கீழே வந்து ஹாய் அப்படி சர்ப்ரைஸ் கொடுத்து போயா. நம்ம இப்போ கீழே போகலாம். ஸோ இப்போ நம்ம போய் டிவி பார்க்கணும் கைஸ். டிவி பார்த்து அப்படியே தூங்கணும். என்னடா இது காலிங் பெல் அடிக்குது? எவடா மணி அடிக்குது இந்த காலத்தில்? ஸோ இப்போ கது தோண்டி பார்த்தா ஓ மை காட் ஏதோ பாக்ஸ் இருக்குது. ஓ இதோட டிவியில் காமிச்சது தானே. ஸோ இதை நம்ம இங்கே வச்சுட்டு நம்ம போயிட்டு தூங்கலாம் கைஸ். இல்லை டிவி பார்க்கலாம். எப்படியோ டிவி பார்த்து தூங்க தானே போ. இது ரேபிட் எப்படி இங்கே வந்துச்சு? பெஞ்சு போய் என்னடா நடக்குது இங்கே? எனக்கு இங்கே பாருங்க கீழே அந்த பஞ்சு கிடக்குது. இது அப்படியே அந்த ரூமுக்கு தான் போகுது. நீ கதுவை தாண்டு கதை தோடா கதுவை கதுவை திறக்க முடியல கைஸ். உள்ள அவள் ஏதோ ஒன்று பண்ணா சம்திங் அவங்க பாருங்க பொம்மையை என்னமே பண்ணி வச்சுருக்கானே கைஸ். திஸ் இஸ் நாட் ஃபேர். ஓகே நான் ஓவர் டைலாக் பேசாமல் என்னோட கேமராமேன் எப்படி தோல்ல கேமராமேனு நான் பார்த்தேன் கைஸ். நீ என்னோட டிவியில் டேடன். ஸோ கைஸ் நம்ம இப்போ நைட் டிவி 3ஆம் இரவுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்குது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் நான் எனக்காக பண்ணி விட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவை மறக்காமல் பண்ணி விட்டு பாருங்க கைஸ். நம்மளுக்கு இதுக்கு மேலே எல்லா மொபைல் கேம்ஸு ஃபன் கேம்ஸ் எல்லாமே அடுத்தபடி வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு நீ ஏன்டா இவ பாப்பாட்டா அழுந்துகிட்டே இருக்கான். ஏன்டா நீ அழுவாமல் இருக்க மாட்டியா? ஷூ
ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம இவனை வந்து கது சத்திடலாம். இவன் தூக்கம் ஆனால் இவன் பயன்றனால நம்ம இப்போ அவனை தூங்க வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போனா பிரெட் வந்து ரோஸ்ட் பண்ணி நான் இதை வச்சு சாண்ட்விச் பண்ண போவோம். நம்ம சாண்ட்விச் யாருக்கு பிடிக்குமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ எங்கள் முட்டை இருக்குது. ஏய்டா இது ரியலிஸ்டிக்காக இருக்குது கைஸ், இங்கே பாருங்க. ஸோ இது இருக்குது ஒன்று இது வந்து என்னன்னு தெரியல, மீட்டாக இருக்கும். என்ன மீட்டு? சிக்கன் மீட்டானா ரொம்ப நல்லாயிருக்கும். டொமேட்டோ எடுத்து ஒன்று போடு. அடுத்தது என்ன போட போனா என்ன இருக்குது? சரி, நம்ம இப்போ ஊறுகாய் பிக்கல்ஸ் போட போகிறோம். பிக்கல்ஸ் எடுத்து இங்கே போட்டுட்டு அடுத்தது வந்து சீஸ். எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு சீஸ் ரொம்ப பிடிக்குமோ அதை கமெண்ட்டு சொல்லுங்கள். ஸோ இதை வச்சுட்டு அடுத்து இது காளான் மஷ்ரூம். இந்த மஷ்ரூமை உள்ளே வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன படுக்க ஆனியன். இந்த ஆனியன் எடுத்து நம்ம வந்து இப்படி வச்சுட்டு அந்த பெட்டுக்குள்ளே பெட்டு அதை நம்ம இதுங்க கைஸ் இந்த முட்டை மட்டும் உடச்சி அந்த இது ஒரு பாக்ஸு அந்த ரோஸ்ட்டு பண்ணுது. அதுக்கு முன்னுக்கே நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபு லைக்கு எல்லாமே பண்ணி விட்டுங்க. ஓகே நம்ம வந்து நம்ம இப்போ ஆஹா போகுது. ஏய் என்னடா கணி இது ஃபீட் மீயா? என்னடா நடக்குது இங்கே? டே ஏனாம்டா பயமாக இருக்குடா. என்னடா என்னையும் பயப்பட வச்சுருங்க. ஓகே, நம்ம பால் பாட்டில் என்னடா ஃப்ரிட்ஜாடா இது? கடவுளே எனக்கு காப்பாற்றுங்க. சரி உள்ள போகலாம். பால் போட்டு எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வந்துடலாம். ஓடே தம்பி வாடா ஓடிடலாம். முதுகில் குத்திட்டியேடா கைஸ். நம்ம முதுகில் குத்திட்டா. ஓகே, நம்ம இப்போ ஃப்ரிட்ஜு உள்ளே இருக்கோம் கைஸ். நம்ம சீக்கிரமாக அந்த பால் பாட்டிலுக்கோ இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடு இருக்குது. இப்போ நம்ம ஆப்போசிட் சைடு வெளியாக போயிட்டு நம்ம அந்த பால் பாட்டிலை எடுத்துட்டு திரும்ப டோரை கண்டுபிடிச்சி வெளியே போகணும். கோழி தண்டுவி கோழியை பார்த்தாலும் சாப்பிடணும் போல இருக்க கைஸ். ஒரு ஃப்ரிட்ஜு எவ்வளோ புதுசாக கூட உங்களுக்கே தெரியும். டோர் ஓப்பன் பண்ண கையோட ஒரு மனுஷன் இதுக்கு வைக்கோதா பட்டோம் அந்த ஃப்ரிட்ஜு. ஆனால் இதை பாருங்களேன், ஐயோ 100 பேர் தான் நிற்க வைக்கலாய். போட்டை கடைச்சி விட்டது, பால் கொடுக்குது போட்டை. ஸோ எடுத்துகிட்டு போகணுமா? இதில் எப்படி போகுது, எந்த பக்கம் போகுதுன்னே தெரியலடா. இப்படி போகணுமா அப்படி போகணுமா? நான் வந்து மெட்ஸு ஸ்கூலில் நடக்க மெட்ஸ்லேயே நம்ம மண்டை குழம்புனதே இல்லைடா. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க பாருங்க. ஐயோ எப்படி போகுது? இப்படியா? சரி இப்படி போகலாம். லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு இப்படி போகுது. இப்படி தண்டூதி ஃபாலோ பண்ணிட்டு போனால் நம்ம கரெக்டாக போயிடலாம். பீஸா போ எப்படியாச்சும் போய் இந்த இடத்து இங்கே முட்டு சண்டை போய் மாட்டிக்கோ. எப்படி போகுது? கண்டுபிடிச்சேன். இப்போ நம்ம இப்படி போயிட்டு ஸோ என்னடா இது? என்னடா என்னடா அப்படியே எஸ்கேப் ஆகிடலாமா? வேணாம் நம்ம கடமையை செய்யணும் கைஸ். உள்ளே போகலாம். ஓகே நம்ம உள்ள என்னடா குழந்தை மாதிரி விசித்திரமாக இருக்கு. கைஸ் கண்ணை பாருங்க. ஐயோ கண்ணு ரொம்ப பயங்கரமாக இருக்கு. அப்படியே காப்பாட்டிக்கடா. ஐயோ அடப்பாய் பேய்க்கலாம். என்ன போய் பெம்பர்ஸ் மாட்டி விடாம ஆக்கிட்டீங்க, டைவர் மாட்டாம. நான் யாருடா என்னைய போய் பேய்க்கலாம். பேயே கூட வெயிட் பண்ணு பேயே. கைஸ் இது குட்டி சாத்தான் கைஸ். ஓகே கிட்ட போலாம். போட்டு விட்டான்டா. மயமா வருது. என்னோட எல்லாம் பறக்குது. ஐயோ குட்டி சட்டை மொட்டை எங்கேயோ ஓடுது. மொட்டை எங்கடா போகிறேன்? விட்டாடி. ஐயோ சரி எப்படி போகலாம்? ஐயோ என்னடா இப்படி போக முயலச்சு அப்படி போகலாம், சுற்றிட்டு போகலாம். உன்னை பெம்பர்ஸு டைபர்லாம் மாட்டி விட்டு பால்லாம் கொடுத்தனே, என்னை மாட்டியாடா நீ. ஐயோ இதே கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா அந்த மேலே எமர்ஜென்சின்னு ஒன்று இருந்துச்சு, அது எடுக்கலாம். அதுதான் மறக்காம வீடியோ பசங்க சப்ஸ்கிரைப்பு லைக்கு ஏதாச்சும் பண்ணி விடுங்க கைஸ். ஓகே கைஸ் நம்ம சீக்கிரமாக போய் எடுத்துக்கணும். எடு அவ்வளோதான் உடச்சாச்சு. இப்போ எடுக்கலாம். ஓகே கைஸ் இதை பார்க்க வித்தியாசமாக எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து அந்த பேய் அடக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். கொய்யால இந்தா
வாங்கிக்கோ போட்டுட்டேன் வாயிலே போட்டேன் கைஸ். எங்கேயும் பாண்டு போய் விழுந்துட்டா. என்னடா டோருக்கு முன்னாடி விழுந்துருக்க இவளை தூக்கலாம். அடப்பாவி இவ்வளோ சேட்டையை பண்ணிட்டு அம்பிமா இருக்க. நீ அம்பி கிடையாதுடா அண்ணியன்டா. போச்சு என்ன நடக்க போகுது பார்க்கண்டா. அது வேணாம் வேணாம் வேணாம். என்னடா இடம் இது டேய் மொட்டை என்னடா கதை புக்கு. ஓய் மை காட் புக்கு போய் எங்கடா ஓட இல்லா கைஸ். அவன் எங்கேயும் ஓட கைஸ். அவனை பிடிக்கணும். ஓகே டேய் என்னடா மாப்பு வச்சிட்டாயா ஆப்பு கைஸ். இவனை தூங்க வச்சுட்டு இவனுக்கு எதுவும் கதை சொல்லணுப்போ. ஏண்டா போய் தானே சொல்லுவா படிக்க வேண்டியதானே. ஏன்டா என்னையை படிக்க சொல்லி டிஸ்டர்ப் பண்ணு. கடைசி இந்த ஆடு கடைசி என்னை பலியாடா ஆக்கிட்டீங்கண்ணா நீங்கள். அதான் இப்படிங்கடா இதை போட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போனா கதை சொல்ல போதும். ஐயோ த பிரின்ஸ் அண்ட் த ஷிப். ஸோ இந்த கதை தான் ஓப்பன். இப்போ வந்து ஒரு பிரின்ஸு பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஐயோ பிரின்ஸு கையை ஆடை பிடிக்குது. ஆடு பயப்படுது. வாய் உள்ளுக்கு போட்டுச்சு. ஐயோ டேப்லெட் வாயில் போட்ட மாதிரி போட்டு பிடிச்சி. ஐயோ என்னடா கணி இது. என்ன எவ்வளோ கொடுமைப்படுத்தின மேலே போடா. ஐயோ அவனுக்கு பேசவே தெரியுமா. அட பாவி என்னை காப்பாத்துங்க. மேலேண்டு எவனும் தேடும் கைஸ். இதோட நான் அடுத்த கேம் ப்ளே பண்ணிட்டு பார்ட் 2 இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேம் ப்ளே பாருங்க. குட் பை. சி யூ தா. ஐ சி த நெக்ஸ்ட் கேம் ப்ளே. பாய்.